நீண்ட நேர யோசனை பிறகு சமையல் அறைக்கு போய் பார்த்தா சமையல் அறையில ஒண்ணுமே இல்ல. 3 முட்டையும் தக்காளி மட்டும் தாங்க இருந்தது. அதனால என்ன பண்ண போறோம்னா இதை வச்சு இன்னைக்கு டின்னரை நம்ம முடிச்சிருப்போம். முதல்ல முட்டையை வேக வச்சு ஓடெல்லாம் தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். உரிச்சி எடுத்த முட்டையை எடுத்து அந்த பக்கம் பர்க் இந்த பக்கம் சர்க்குன்னு எல்லா முட்டைக்கும் மார்க் பண்ணிட்டேன். அப்போதான் மசாலா நல்லா இறங்க முட்டைக்குள்ள. சட்டியை தூக்கி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எல்லாம் சூடானதான் கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சு வரும்போது பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். 4 வரமிளகாய் சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது வெட்டி வச்சு தக்காளியை சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலக்கி இதோட முட்டையை சேர்த்து மசாலா வாசனை போற அளவுக்கு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனா நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு.